வணக்கம். லேப்டாப் விலைலாம் 1,00,000, 50,000, 2,00,000, 3,00,000 வரைக்கும் இருக்குது. எப்படி லேப்டாப் வாங்கலாம்? கேமிங் லேப்டாப்னா என்ன யூஸு? இன்ஜினியரிங் லேப்டாப் அப்படிங்கிறாங்களே. லேப்டாப் வாங்கும்போது உடையுமா, உடையாதா? கெட்டு போகுமா, கெட்டு போகாதா? ஏன்னா ஒரு லேப்டாப் வாங்கினா குறைஞ்சபட்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 20 வருஷமாவது நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் மாற்றிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது லேப்டாப் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதில் உங்களோட டேட்டாஸும் இருக்கும். அது உங்களோட பெட்டு மாதிரி தான், ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை சார்ந்து ஒரு டெக்னிக்கல் வீடியோ மட்டும் இல்லாமல் ஸ்டெபிலிட்டி, நிறைய இதில் டெக்னிக்கல் வீடியோலாம் போட்டிருப்பாங்க. டெக்னிக்கல் வித் ஸ்டெபிலிட்டியோட எப்படி லேப்டாப் வாங்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்க வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எங்கள் அப்பா ஜெயபாரதி பிள்ளை இவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு சென்னையில் இன்டர்நெட் சென்டரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துலேயே வந்து புக்கிலலாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ அன்னைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா 1995 நான் லேப்டாப்பை பார்த்துட்டேன். இன்றைக்கி வரைக்கும் லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெக்னிக்கலான ஸ்கில்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது அவுடேட் நீங்கள் சொன்ன அந்த பூமரையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இருக்க டெக்னிக்கலாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னு சொன்னால் நீங்கள் லேப்டாப் வாங்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். நான் இந்த வீடியோ ஏன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த லேப்டாப் இப்போதைக்கு என் பையனுக்கு வாங்க போயிருக்கும்போது ஏகப்பட்ட யங்கர் ஜெனரேஷன்ஸ் வந்து லேப்டாப் வாங்கும்போது என்கிட்ட அந்த கேள்வி கேட்டாங்க. ஒரு இன்ஜினியர் அப்படிங்கிறனால ஓகே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. இதை ஏன் நம்ம வீடியோ பண்ணி பப்ளிக் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்காக போட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னோடய வீடியோ மூலிமா. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஜாப்ஸும் சரி, டெக்னிக்கலும் சரி, என்னென்ன தேவை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மோர் இன்ட்ரெஸ்டிங்ஸான வீடியோ உங்களுக்காக பண்ணுறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது 12 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின லேப்டாப். இது ஸ்பெக்கும் அப்கிரேடேஷனும் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு புரியும் ஆஃபீஸ் லேப்டாப், கேமிங் லேப்டாப் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், எதுக்காக மேஜராக வாங்கணும் அப்படிங்கிறது. இதில் அப்கிரேடேஷனும் ஒன்று பண்ணியிருக்கேன். சரி, இதில் வந்து என்ன பார்க்கணும், ஸ்பெக்கு பார்க்குறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருக்குது பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி இங்கே கீழே இருக்குது இந்த ஸ்க்ரீன். இதையும் ப்ரெஸ் பண்ணலாம், இதுவும் டச் ஸ்க்ரீன் தான், இதையும் ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி வரும். ப்ரெஸ் பண்ணோன்னு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, லேப்டாப்போட நார்மலான விஷயங்கள் வந்து இதில் காட்டும். அதாவது லேப்டாப்போட பேர் இதில் காட்டும். இது வேணால் நீங்கள் பேர் மாற்றிக்கலாம். இதுதான் இந்த லேப்டாப்பு, பெவிலியன் X360. டெஸ்க்டாப் வந்து 23C6 EFE. இதான் நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின லேப்டாப்பு. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடில் இருக்க பாருங்கள் சிஸ்டம்ஸ், ஹோமுக்கு கீழே இருக்க பாருங்கள், அந்த சிஸ்டமை ப்ரெஸ் பண்ணணும். சிஸ்டமை ப்ரெஸ் பண்ணோன்னா அதே மாதிரி ஒன்று வரும், அது கீழே இருக்குது இதே மாதிரி வரும். நம்ம ஃபோனில் இருக்க மாதிரியே தாங்க. அங்கே போய்ட்டு கீழே வந்து இந்த அபோட்டுன்னு இருக்குது பாருங்கள், இந்த அபோட் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணணும். அபோட்டுங்கிறது இங்கே வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டும் 1 TB ஸ்டோரேஜ். இது வந்து HD கிடையாது, SD, பழைய காலத்து மாடலு. அப்புறம் 2 GB கிராஃபிக் கார்டு. இந்த 24 GB ரேம் வந்து அப்கிரேட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வாங்கும்போது 8 GB தான் இருந்துச்சு, இது 24 GB அப்கிரேட் பண்ணேன் 12 வருஷத்துக்கு முன்னாடி. 12 வருஷத்துக்கு முன்னாடி 8 GB நான் போட்டுட்டேன். அப்புறம் ப்ரொசஸர் வந்து சேம் i5 82HU CPU. HZனாலே நார்மலாக ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இதில் கீழே இன்னும் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க ப்ராசஸரோட இது என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ இதான் வந்து இந்த ப்ராசஸரோட ஸ்பெக்கு. நீங்கள் ரீநேம் பண்ணால் ரீநேம் பண்ணிக்கலாம். நான் ரீநேம் பண்ணல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வந்து என்னென்னா சர்வீஸ் பண்ணணும், இது பண்ணணுன்னா வந்து ஒரிஜினல் நேம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணி வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த லேப்டாப்பு இப்படி தூக்குறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1000 கிராம் 1 கிலோ வருது. அதனால் தூக்குறது வந்து ஈஸியாக இருக்கும். பேட்ரி ஓரளவுக்கு பாலாயிருச்சு. பேட்ரி 2 தடவை மாற்றிருக்கேன் 12 வருஷத்தில். ஓரளவுக்கு பாலாயிருச்சு. பாலானாலும் இந்த லேப்டாப்பு 2.5 மணி நேரம் எனக்கு பேட்ரி வரும் நார்மல் யூசேஜுக்கு. இது கேமிங் லேப்டாப்போட ஸ்பெக்கு. இந்த ஸ்பெக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய லேப்டாப்பில் இருக்கிற ஸ்பெக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். அது மாதிரி இது கேமிங் லேப்டாப்போட ஸ்பெக்கு. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நொவிடா ஜியோஃபோர்ஸ். நான் இந்த என்னோடய லேப்டாப்பில் வந்து நொவிடா ஜியோஃபோர்ஸ் காட்டிருக்கேன் பார்த்துருக்கீங்களா, அதோட இதில் RTX 5057 அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. AI பூஸ்ட் அப் டு NPU அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க.
ஸோ இந்த லேப்டாப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நொவிடா கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும்தான் இருக்குது. வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்டெல்லோடது எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் இந்த கிராஃபிக் விளாடும்போது இது வந்து இதுவாக இருக்கும், வாட் இஸ் தட், கிளியராக இருக்கும். மற்ற இன்டர்னல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது இது செட் ஆகுமா அப்படிங்கிறது யோசிக்கணும். இன்ஜினியரிங் பை கூலிங் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்ஜினியர்ட் பை கூலிங் ப்ராசஸர், அதாவது ஒரே ஒரு இது தான் போட்டிருக்காங்க. அதில் எப்படி மெயினான அதை அந்த இன்டெல்லோட இதில் வந்து கோர் போட்டுட்டு அதில் வந்து இந்த நொவிடா ஆட் பண்ணாங்களோ, இதில் இந்த நொவிடா கிராஃபிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணி அதை வந்து 8 GB கொடுத்துட்டு அதிலே எல்லாத்தையும் போடுற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இதில் இன்டெல் என்பியூ, இதுவும் வந்து நொவிடாவோட கிராஃபிக்ஸ் தான். ஸோ இந்த இன்டெல் என்பியூ அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த கார்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இதில் 2-3 இது கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றா பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே இன்டெல் கோர் i5 ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து கேமிங் லேப்டாப் தான். ஹெச்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெச்எக்ஸ் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு என்னென்னா கேமிங் லேப்டாப் ஸ்பீடாக இருக்கும். அது இல்லாமல் 2 CPU, இது ஒரு CPU கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு CPU கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்பியூ வந்து இல்லை. ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ரேம் கொடுத்ததுக்கப்புறம் ரேம் எவ்வளோ 16 GB கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் CPU இன்னொரு CPU கொடுத்துருக்காங்க, 2 CPU. அதில் நொவிடா கிராஃபிக்ஸு 5056 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் சேர்த்து ஒர்க் ஆகிறனால உங்களுக்கு வந்து டியூவல் யூசேஜுக்கு வந்து சிஸ்டம் அவ்வளோவா ஹீட் ஆகாது. 2900 கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப் நான் வாங்கும்போது $1000, பர்சனல் லேப்டாப் நான் வாங்கும்போது $1000 வாங்கினேன். அப்போதைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா 48 rupees தான் இருந்துச்சு. அப்போ $1000 பார்க்கும்போது 48,000 தான் வந்துச்சு. ஆனால் இப்போ $72 rupees இந்தியன் ருபீஸ் கிட்ட வருது. அப்போ $2000 தெரிஞ்சுட்டா 1,50,000 கிட்ட அப்ராக்சிமேட்டாக வருது. 1,44,000 1,50,000 கிட்ட வருது. இதோட ரேட்டு 2100 to 2200. ஸோ இதுவும் அதுதான். இதில் வந்து 13,000 ஹெச்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. i7ல் 13,000 கொடுத்துருக்காங்க. இதில் i7ல் 14,700 கொடுத்துருக்காங்க. கிராஃபிக் கார்டு எல்லாமே சேரும் தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ 2100க்கு வந்து சிபியூவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஃபிக் கார்டில் 5,500, 2,299க்கு 5,600 கொடுத்துருக்காங்க. இதான் வந்து டிஃப்ரென்ஸு. 2 years வாரண்ட்டி. இது i9, நான் வச்சுருந்தது i5, இப்போ i9 வரைக்கும் வந்திருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ரேமில் வந்து 32 GB அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் அல்ட்ரா 7, இதில் அல்ட்ரா 7 வருது. அல்ட்ரா 7 வந்து 2,400, i9 வந்து 2,699. ஸோ அப்படி 2 கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா 7ங்கிறது i9க்கு அப்புறம் வந்த ஒரு மாடலு. மேபி இதை மாற்றி கொடுத்துருக்கலாம். அது வந்து 2,600 இருக்கும். i9 வந்து 2,400 வந்திருக்கும். இதில் நவீனா கிராஃபிக்ஸ் என்னென்னா 5,700 கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 ப்ராசஸர் இருக்கனால யூஸ் ஆகுதுன்னா, நம்ம 3D டிராயிங் ஆட்டோகேட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா 3D டிராயிங் வைக்கும்போது சிங்கிள் ப்ராசஸர் இருக்கும்போது ஹீட் அதிகமாகும். அப்போ 2 ப்ராசஸர் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ப்ராசஸர்லேருந்து பிரிஞ்சு உங்களுக்கு வந்து இன்புட் கொடுக்குறதுனால கிராஃபிக் டிஸ்பிளே உங்களுக்கு, அதாவது நம்மளுக்கு விஷுவலாக டிஸ்பிளே ஆகிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கேமிங் லேப்டாப் போவாங்க. அது இல்லாமல் கேம் விளாட்றதுக்கும் கேமிங் லேப்டாப் போவாங்க. இது முன்னாடி இருந்த கேமிங் லேப்டாப்போட மாடல் அல்ட்ரா 7, கோர் அல்ட்ரா 7. கோர் அல்ட்ரா 7ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா $1,600. இது வந்து டிஸ்பிளே செட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்இடி. ஸோ இங்கே அந்த ஓஎல்இடி இருக்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த கிராஃபிக்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு, அதாவது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷுவலைசேஷனாக இருக்கும், கண்ணும் கெட்டு போகாது. நிறைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இது ப்ளர் ஸ்க்ரீன் வாங்குறாங்க. ப்ளர் ஸ்க்ரீன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த லேப்டாப்லேயும் வாங்கக்கூடாது. அது சீக்கிரம் போனாலும் போயிடும். ப்ளஸ் அது வந்து ஒரு நல்ல விஷயமும் கிடையாது. வாங்குறது ஓஎல்இடி டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு வந்து கிளியராக இருக்கணும். அதை கன்சிடர் பண்ணுங்கள். கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், இன்டெல் ஏஐ பூஸ்டர் கொடுத்துருக்காங்க. இன்டெல் ஏஐ பூஸ்டருங்கிறது அடிஷ்னல். அது என்யூஐலையும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சிப்செட்டு வந்து, அதாவது என்னென்னா 2 சிப்செட்டும் வருது, என்யூஐயும் வருது, 4.7 பூஸ்டரோட சேர்த்து வருது, 32 GB ரேமு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும். இதை செக் பண்ணும்போது 2,200 கிட்ட வருது. இது என்ன இது மாடலு i9ஓடது, சாரி i7ஓடது. இது ரேசனில் பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா 2 இது வருது. அப்போ அந்த ரேசனில் ஏஎம்டி ரேசனில் பார்க்கும்போது 2 டிஸ்பிளே வந்தாலும்
ஏஎம்டி ரெண்டுமே வந்து ஏஎம்டியோட சேர்ந்து வருது. ஸோ இது பக்கத்தில் ஜாயினில் வருதா, இல்லை இது பக்கத்தில் ஜாயினில் வந்து உங்களுக்கு கொலாபரேட் ஆகுதா, இல்லை தனித்தனியாக டிஸ்டன்ஸில் இருக்கான்னு தெரில. தனித்தனியாக டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஹேங் ஆகாமல் இருக்கும். நான் எதையும் வந்து கம்பெனியோட பேர்லாம் எதுவும் சொல்லுங்க, உங்களுக்கு ஸ்பெக்கு பார்க்குறது தான் கற்றுக் கொடுக்குறேன். ஸ்பெக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி வந்து எது உங்களுக்கு ரேட்டு வந்து இதுவாக இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 1.38 1.38 1.38 1500 1800. புது கேமிங் லேப்டாப் பார்க்குறதுக்காக ஹாவி நோவன் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டுக்கு வந்து வந்திருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சைச்சியில். இது ஏன் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபேக்ட்ரி அவுட்லெட்னால நிறைய ஐட்டம்ஸ் இருக்கலாம், டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கலாம். ஸோ நம்ம பார்ப்போம். ப்ளஸ் இது ஹரிராயா சேல்ஸ் வேறு. இது மேட் டிஸ்பிளே. இதை வாங்குறதுக்கு நீங்கள் யோசிக்கணும் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பேப்பர் மாதிரி உள்ளே போகும். இது ஓஎல்இடி டிஸ்பிளே. இது ஓகே, நீங்கள் டிவி பார்க்குற மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும், கை வச்சிங்கன்னா கூட உள்ளே போகாது. அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனை பார்க்கணும் ஆக்சுவலி, எட்ஜை பார்க்கணும், மானிட்டரோட எட்ஜு, அப்புறம் சைடில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கணும். சைடில் வந்து இந்த மாதிரி 2 இதில் மட்டும் கனெக்ட் ஆகுது லேப்டாப் அப்படின்னா வந்து நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அது ஸ்டீலில் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பிளாஸ்டிக்கில் இருந்துச்சுன்னா நிச்சயம் உடையிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் தான் உடையுது பாருங்கள். இந்த இடத்துல வந்து எப்போ வேணால் கிராக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வாங்கினது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது ஸ்டீலில் இருக்குது, 180 டிகிரி மடங்குது. அதனால் இது வந்து ஓகே, ஹை குவாலிட்டி. இது கொஞ்சம் யோசிக்கணும், நீங்கள் வாங்கும்போது எப்போ வேணால் உடையலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ அது மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குவாலிட்டி, வெயிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 கிலோ இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி தூக்குறீங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணும். 180 டிகிரி ஃபோல்ட் ஆச்சுன்னா ஓகே, நீங்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு பயம் இல்லாமல் வாங்கலாம். பாருங்கள், இந்த திருப்பணும்னா மானிட்டர் வந்து இதாகுது, ஏன்னா அந்த கேப்பில் தான் வந்து கனெக்ஷனே ஓடுது. இது வந்து மாஸ்டர் பீஸ்ன்பாங்க, இப்போ வரதில்லை ஆக்சுவலி. இது வந்துச்சுன்னு சொன்னால் ஓகே. ஆக்சுவலி மானிட்டர் வந்து ஓரளவுக்கு உள்ளே கனெக்ட் ஆகி இதாகிட்டுருக்கு, ஃபைபரில் தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த உங்கள் ஃபோனில் இந்த கூகுள் டு இதுன்னு ட்ரான்ஸ்லேட் இருக்கும் பாருங்கள், அந்த ட்ரான்ஸ்லேட்டுக்குள்ளே போங்க. அந்த ட்ரான்ஸ்லேட்டுக்குள்ளே போயிட்டு தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து அது இங்கிலீஷ் டு தமிழில் வந்து தமிழ் டு இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் டு தமிழாக மாற்றுங்க. அப்புறம் கீழே 2 பேரோட புகைப்படம் இருக்கும், அப்புறம் அந்த கேமரா இருக்கும். லேப்டாப் வாங்கும்போது எனக்கு படிக்க தெரில, அதனால் எனக்கு லேப்டாப் வாங்க தெரியாது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு போட்டிருக்கு பாருங்கள், கேமரா ஓப்பன் மேலே இருக்குது, கீழே ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு இருக்குது பாருங்கள். அதில் வாட்ஸ்அப், WHAT வாட்ஸ்அப், சின்ன சின்ன இங்கிலீஷ் உங்களுக்கு படிக்க தெரியும்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்பில் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இமேஜ். அதுக்குள்ளே போய்ட்டு எந்த ஒரு இது லேப்டாப் இருந்தாலும் அந்த லேப்டாப் வந்து இது பண்ணிக்கோங்க. நார்மலாக இதில் வந்து இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இங்கிலீஷில் தான் இருக்கும். அதில் அந்த இமேஜ் அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எல்லாமே செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து காப்பின்னு ஃபஸ்ட்டு போட்டிருக்கு பாருங்கள், அந்த காப்பியை பண்ணிக்கோங்க. காப்பியை பண்ணதுக்கப்புறம் எடிட் போங்க. எடிட் போயிட்டு இதில் வந்து 360 நாள் வாரண்டின்னு இருக்கும், அதுலேருந்து நீங்கள் மேலே வரைக்கும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க கூட இது பண்ணிக்கலாம். மறுபடியும் இங்கே காப்பி பண்ணுங்கள், டன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த இது இருக்குது பார்த்துருக்கீங்களா, இதில் வந்து மறுபடியும் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள், இடது பக்கம் ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ரிட்டர்னில் வருது. இது உங்களுக்கு சொல்லும்போது புரியும். அதில் இங்கிலீஷ் டு தமிழ் இருக்குது பார்த்துட்டிங்கன்னா, அது தமிழ் டு இங்கிலீஷ் மாற்றுங்க. மாற்றிட்டு இங்கே போய் பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்தா இதில் இந்த தமிழ் வருது. இதில் படித்து பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. படிக்க முடியலனாலும் ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்பீக்கர் இருக்குது, இந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிங்கன்னா வரும் பாருங்கள். சலுகை செல்லுபடியாகும் காலம் மார்ச் 31, 2026 மென்பொருள் மாடல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஏன்னா நான் நிறைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா சிஸ்டம்னா லேப்டாப்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். அவங்களாம் என்னென்னு கேட்டிங்கன்னா படிக்காமல் லேப்டாப் வந்து சூப்பராக யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் நான் 2003 நான் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 50 பேர் கற்றுக் கொடுத்துருக்கேன்.
அதில் இன்றைக்கி இருக்க ஏஐ டெக்னாலஜி மூலிமா நீங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நமக்கு எதுவும் தெரியலை அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடாது, தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. லேப்டாப் நீங்கள் வாங்குறது எப்படி ஸ்ட்ராங்காக வாங்குறது அப்படிங்கிற தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற நம்புகிறேன். இது போன்ற நிறைய இன்ஃபர்மேஷன், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பப்ளிக் ஹாலிடேஸ் மட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துறேன். மற்ற நாள்லாம் வந்து ஜாபோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் செலவு பண்ணுற காசும் கம்மியாக இருக்கும், ஒர்த்தாக இருக்கும், உங்களுக்கு அருமையான வேலையாக இருக்கும். அப்புறம் நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சில பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஜாப்ஸுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் வந்து $375 $375னா 21, அதாவது 2001 வந்து $375னா $10,000 சம்பளங்க. இன்றைக்கி ஒரு அருமையான சம்பளத்தில் இருக்கேன். எத்தனையோ கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போதெல்லாம் என்னென்னா ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்தது. 30,000 தடவைக்கு மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வேலை பார்க்குற இடத்துல நான் பொழைப்பானா அப்படிங்கிறது இல்லை. 30,000 தடவைக்கு மேலே டெய்லி என்னென்னு கேட்டிங்கன்னா, வேலை பார்க்கும்போது 2-3 வாட்டி தவறி கீழே விழுவேன், இல்லை ஏதாவது வந்து இதாகும். அப்படிலாம் வந்து பொழைப்பானான்னு தெரியாது. இந்த இது கூட உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இன்னும் 2001 நடந்து இன்னும் அந்த மார்க் வந்து இருக்குது ஆக்சுவலி. அப்போ அந்த கல்வியும் எந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே 2001 எனக்கு வயசு 21. 38 வருஷத்துக்கு கழிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு 38 வயசு ஆகும்போது தான் தெரிஞ்சுது. அது வரைக்கும் என்னன்னா தேடி நான் 38 வயசானதுக்கப்புறம் எதில் பண்ணாலும் வின் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பண்ணுங்க, பண்ண இதாகிட்டு இருக்கும். ஆனால் 10,000 கம்பெனிக்கு மேலே தேடி இருக்கேன். $375 இருக்கும்போது, வேலை வெட்டி இல்லாத போது நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன். ஆனால் என் கோல் ஒன்று தான், நம்மளால் முடியும், முயற்சி பண்ணால் நடக்கும் அப்படிங்கிறத நினச்சிருக்கேன், நம்பியிருக்கேன், பண்ணியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஆகணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நன்றி.